கதவு சாத்து. என்னங்க? முதல்ல உங்க எல்லாரையும் வெளில போக சொல்லு. எங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அது கூட தெரியாம இத்தனை பேர் ஏன் இங்க கூட்டம் போட்டுட்டு இருக்கணும்? முதல்ல எல்லாரும் வெளில போக சொல்லு. எங்க அவங்க எல்லாரும் எனக்கு உனக்கு என்ன தேவையோ நான் செய்யறேன். பாட்டி இருக்காங்க. அது போக சம்பளத்துக்கு வேணா ஒரு ஆளை போட்டுக்கலாம். ஆனா இவங்க எல்லாம் யாரும் இருக்க கூடாது. முதல்ல போக சொல்லு. இப்ப நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நான் சொன்னா எப்படி இருக்கும் தெரியும்ல? எல்லாரும் வீட்டுக்கு போங்க. என்னமாச்சு? தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்க. என்ன என்ன எதுன்னு கேட்காதீங்க. போங்கப்பா. தனு, போ தனு. ரவி, நான் கடை கிளம்புறேன்ப்பா. இட்லி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் சட்னி, ஒரு பாத்திரத்தில் சாம்பாரும் இருக்கு. எடுத்து போட்டு சாப்பிடு. நான் வரட்டுமா? என்ன இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, நாய்க்கு சோறு வச்சுட்டு போற மாதிரி இருக்குது நீங்க சொல்றது. அதை நினைச்சு பார்த்தேன். என்னடா காலங்காத்தால இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட? அப்படியெல்லாம் நினைக்காத. நான் வரேன், கடைக்கு நேரமாச்சு. இப்படி உட்காருங்க. உட்கார்றதா? கடை திறக்கணும்பா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. இப்படி உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கடை திறக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஏன்டா காலங்காத்தால இப்படி உன் புராணத்தை? நான் சொல்றது உங்க காதுல விழலையா? என் மனசுல இருக்கிறது யார்ட்டா சொல்லணும்னா அப்படியே கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு. எனக்கே இப்ப பாக்குறதுக்கு அப்படிதான்டா தோணுது. உட்காருங்கப்பா. என்ன இப்படி வேண்டாம் விருப்ப கேட்க கூடாது. எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல ஒரு அக்கறை வேணும். நான் சொல்றது காது கொடுத்து கேட்கணும். அப்பதானே சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அப்பா, என் பொறுமையை சோதிக்காதரா. உன் மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. சொல்ல வேண்டியதை சீக்கிரமா சொல்லு. சரோனி அட்மிட் பண்ணி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னடா நடந்துச்சு? நீங்க பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு தான் மூஞ்சி அடிச்ச மாதிரி அவமானம். என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போனா என் மாமனார் இருக்காரு, அதான் சிதம்பரம். அங்க என்ன நிக்க விடாம துரத்துறாரு. மாணிக்கம் போஸ் 2 கொம்பனுங்களும் உள்ள இருக்கானுங்களா, அதனால நான் இருக்க கூடாதா போன்னு துரத்துறாரு. இதை விட வேற என்ன அவமானம் எனக்கு வேணும்? நானும் அவரு மருமகன் தானே, அவனுங்களும் அவரு மருமகனுங்க தானே. அவனுங்களுக்குனா ஒரு மரியாதை, நானும் இன்னொரு மரியாதையா? வர வர என் மாமனாரு கூர்க்கா மாதிரி ஆயிட்டாரு. என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? அங்க உள்ள சூழ்நிலை நினைச்சேன், பெருமூச்சு விட்டுக்கிறேன். கொஞ்ச நாளா எவன் வீட்டுக்காவது போய் மூக்கு விடப்பட்டு வரேன், எவனையாவது தேடி போய் செருப்படிப்பட்டு வரேன். எல்லாம் தலையெழுத்து. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? என்ன இப்படி தனியா விட்டு போயிருங்களே? நான் தனியா இருக்கேன், பிரச்சனை எனக்குள்ளே போட்டு குழப்பிக்கிறேன். எங்கேயாவது போய் நல்லா பொறுக்க வாங்கிட்டு வந்துடுறேன். இதுக்கெல்லாம் என்ன வழி? ஒண்ணு லீலாவாது என் கூட இருக்கணும். சரி, அவதான் இல்ல. தலையெழுத்த நீங்களாவது என் கூட இருந்து தொலைலாம்ல. மாமா தான் லீலாவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவன் வர்ற வரைக்கும் நீங்களாவது வீட்டுல என் கூட இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு கடை கத்திரிக்காரு அதெல்லாம் எதுக்கும் ஒண்ணு போக தேவையில்ல. ஏய்,
இன்னைக்கு கடை திறந்தே ஆகணும்ப்பா. நான் சொல்றது உங்க காதுல விழலையா? ஏய், கடை திறக்கணும் போட. நில்லுங்க. நீங்க போறதுனா போங்க. அப்புறம் நான் யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது பிரச்சனை எழுப்பேன். அது உங்களுக்கு தேவையா? அந்த அறிவு உனக்கு இருக்கணும்டா. அதுக்கு மத்தவங்களே இல்ல நானும் என்ன பண்ண முடியும்? கடையில நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். போங்க. நீங்களும் இல்ல, நீலாவும் இல்ல. தனியா இருக்கிறனா எந்த முடிவுக்கு வேணாலும் போவேன். புரியல? தொங்கிடுவேன்னு சொல்றேன். பவானி, குழந்தைங்க என்ன பண்றாங்க? தூங்கிட்டு இருக்காங்க அக்கா. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்துட்டீங்க? அக்காவை தனியா விட்டுட்டீங்களா? நாங்க எங்க விட்டுட்டு வந்தோம், அவங்க தான் விரட்டி விட்டாங்க. நல்ல ஆத்தா, நல்ல புள்ள. வீடே பத்தி எறிகிற மாதிரி நாங்களாம் அவசப்பட்டுட்டு அழுதுட்டு இருந்தோம். அந்த ராசம்மா வாசல்ல உட்காந்துட்டு வரவங்கள போறவங்கள எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. விடுக்கா. அதுக்கு இல்ல லீலா, நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த மாணிக்கு அழும்போது நம்மள மாத்தி மாத்தி சமாதானம் சொல்லல. அப்பயாவது அந்த அம்மா வாயில ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சா? சரி, அதை விடு. அவங்க வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி அவங்களுக்கு சாப்பாடு போடும்போது கூட கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு. அப்ப கூட வாயை திறக்கல. சரி, அது அவங்க வீடாச்சே, அவங்க அங்க கிடப்பாங்க இங்க கிடப்பாங்க, அவங்க வீட்டுல என்ன வேணாலும் செய்வாங்க தானே நாம நினைப்போம். இப்படி அர்த்த ராத்திரில எதிர்த்து ஓடி போகும் நம்ம கனவு கண்டோமா? விடமா தானே, ஏன் சும்மா புலம்பிட்டே இருக்கிற? பொலம்பாம வேற எப்படிப்பா இருக்கிறது? சரோக்கு உடம்பு சரியில்லையே, அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க போய் ஒத்தாசை பண்ணா அந்த ஆளுக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் வேணா? இப்படி எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து அவமானப்படுத்திட்டாரு. சொல்லாம கொள்ளாம போனியே, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? இப்ப யார் உன்னை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்க கேட்க வேண்டியதானே? என்னக்கா வாசல் எட்டி பாக்குற? சும்மா இருடி. சொல்ல முடியாது. அந்த ஆள் திரும்ப வாசல்ல வந்து ஒட்டு கேட்டுட்டு திரும்ப சண்டையை மூட்டி விட்டாலும் மூட்டி விட்டுருவாரு. ஆமா ஆமா, அந்த மனுஷன் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எப்போ சிரிப்பாரு, எப்போ கோவிப்பாரு. கோவிச்சுக்கிட்டா யாருக்கு என்ன மரியாதை இன்னும் எனக்கு புரியல. சரி சரி, இதெல்லாம் பேசிப்ப என்ன போதும். போமா, போய் எல்லாருக்கும் காய் போட்டுக்கொண்டேன். சரிப்பா. அக்கா, என்ன? நேத்து நைட்டு மாமா அழுதாருக்கா. என்னது? மாமா அழுதார? ஏன், எதுக்கு? தொழில ஏதோ பிரச்சனையா. மாமா, நேத்து ஏதோ அழுதீங்களாமே, தொழில ஏதோ பிரச்சனையாமே. என்ன மாமா பிரச்சனை? என்ன மாமா? என்ன மாமா பிரச்சனை? கேக்குறேன், சொல்லுங்க மாமா. மாமா, என்ன பிரச்சனை? என்ன மாமா? மாமா, என்னாச்சு மாமா? சொல்லுங்க மாமா. என்னடாச்சு? அந்த கொடுமையை சொல்லலாம் தான் அங்க வந்தேன். அங்க ஒரு குடும்பம் நடந்துட்டு இருந்துச்சு. உங்ககிட்ட இத நான் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. எங்க கிட்ட சொல்ல? என்னடா தாய்க்க? எதுவா இருந்தாலும் சொல்லு. நம்மளால தீர்க்க முடியாத பிரச்சனை என்ன இருக்கு சொல்லு. ஃபாரின் ஆர்டர் ஒன்று எடுத்து பண்ண இல்ல, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பேக்கிங் மட்டும் தான் பாக்கி. கடைசி நேரத்துல ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாரு. கடனை உடனே வாங்கி போட்டு பண்ணேன். இப்ப எல்லா சரக்குமே வேஸ்டா போச்சு. கடைக்காரனுக்கு என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. ஒருத்தருக்கு மேல சம்பளம் கொடுக்கல. இப்ப நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. திரும்ப நான் நடுத்தருக்கே வந்துட்டேன். இதே நான் பழைய போசா இருந்ததுதான் எங்கேயாச்சும் போய் குடிச்சு படுத்து இருந்திருப்பேன். இல்லாட்டி விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்தாச்சு போயிருந்தது. பிரச்சனைன்னு வந்த உடனே என் பொட்டாட்டி முகமும் புள்ள முகமும் தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது.
நல்லவர் மாமா. அந்த சாமிதான் மாமா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது கால வாரி வாரி விடுது. மாமா நீங்க மாறிட்டீங்க மாமா. பழைய மாமா இல்ல நீங்க. எப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல என் பொண்டாட்டியே என் குழந்தையே என் கண் முன்னால நிக்கிறாங்கன்னு சொன்னீங்களோ, அது ஒண்ணு போதும் மாமா. எனக்கு அது ஒண்ணு போதும். அடுத்த பிரயோஜனம் இல்ல, நடக்க கூடாது, நடந்துருச்சு. மேற்கொண்டு என்ன பண்ண போற? மாமா நாம கோபியை பார்த்து பேசுவோம் மாமா. கோபி வேணான்னு சொன்னாப்ல, நான் தான் கேட்காம எடுத்து பண்ணிடுறேன். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு விட்டுருச்சு. மாமா கோபியை பார்த்ததும் இதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் மாமா. கோபி மாப்பிளைய பாக்குறது அவ்வளவு நல்ல யோசனை இல்ல. ஏன்னா இப்ப நமக்கு நேரம் சரியில்லைம்மா. போற பக்கமெல்லாம் பிரச்சனை. பாரு, சரோ வீட்டுல பிரச்சனை, லீலா வீட்டுல பிரச்சனை, நம்ம வீட்டுல பிரச்சனை. நம்ம பிரச்சனையை கோபி விட்டு கொண்டு போய் அவங்க நிம்மதியும் கிடப்பானே. அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும். வேணாம்மா. இல்லப்பா, இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கோபிக்கு தான் எல்லா விவரமும் தெரியும். இந்த ஒரு விஷயத்திலாவது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. சரி போங்க. ஆனா கோபி கிட்ட நீங்க யோசனை மட்டும்தான் கேட்கட்டும். வேற எதுவும் கேட்டீங்க குழப்பம் நிச்சயம். சரி சரி மாமா. நாம கார்மெண்ட்ஸ்ல போய் கோபியை பாக்குறது அவ்வளவு சரியா இருக்காது. ராத்திரி அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு வரல மாமா. என்ன என்ன மாமா இது பாருங்க. என்ன மாமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னை பாருங்க மாமா, ஏதாவது சொல்லுங்க. எத்தத்தின்னா பித்தம் தெளிவுங்கிற பிரச்சனை என் வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நாங்க இருக்கோம்டா. எல்லாம் சரியா போயிரு, எல்லாம் சரியா போயிரு. என்ன நீ விஜயங்க? அவ வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போயிட்டாங்களா? என்ன நீ சரியா லூசா இருக்கு? என்ன கிளம்பி இங்க வர சொன்னுச்சு, அது பாட்டு கிளம்பி போயிருச்சு. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. வீட்டுல யாரையுமே காணா. அண்ணே என்னண்ணே வீடே ஒரு மாதிரி கலையில போயிருக்கு, யாரையுமே காணா. எல்லாரையும் போக சொல்லிட்டேன். போக சொல்லிட்டீங்களா? ஆமா, சொந்தக்காரங்க யாரும் இங்க இருக்க தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். என்னண்ணே என்ன நடந்துச்சு? எதுவும் பிரச்சனையா? கோபி, நடந்தது என்னன்னு நீங்களாவது கேளுங்க. அப்பதான் என் பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியும். சொல்லுங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்கன்னா எதுக்கு? சரோக்கு உடம்புக்கு முடியல, ஒத்தாசை பண்ண தானே வந்திருக்காங்க. இந்த வீட்டுல நான், சரோ, அம்மா எல்லாமே இருக்கோம். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய தெரியுதுல்ல. எங்க அம்மாவை யாரும் ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு கேட்க வேண்டாம். சரி அதை விடுங்க, இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டாம். சரி அதையும் விடுங்க. இவ்வளவு நேரம் வயசானவங்க ஒருத்தங்க இங்க உட்கார்ந்து இருந்தாங்களே, திடீர்னு அவங்களை காணுமே அப்படிங்கிற அக்கறை கொஞ்சம் கூட வேணாம். என்ன மனுஷங்க இவங்கெல்லாம்? இவங்களெல்லாம் பெருமையா எப்படி சொந்தக்காரங்கன்னு வேற சொல்லிக்கிறது? என்ன நடந்துச்சு? வெக்கக்கேடு கோபி, பெரிய வெக்கக்கேடு. என்னையும் சரோவியும் இவங்க எல்லாம் தாங்குன்னு தாங்குனாங்க. சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டாங்க. எங்க அம்மா இதே வீட்டுல ஹால்ல தானே உட்காந்துருக்காங்க. யார் ஒருத்தரும் போய் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு கேட்கல கோபி. அதை விட கேவலம் என்ன தெரியுமா? எங்க அம்மா இது எல்லாத்தையும் பார்த்து மனசு வெறுத்து போய் நேரா பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் பிடிச்சு பாபநாசம் போய் இறங்கி
அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ற வரைக்கும் அம்மா இங்க இல்லங்கிற விஷயமே யாருக்கும் தெரியாது. சரோக்கு இப்படி நடந்ததுல ரூமை விட்டு வெளில வரவே இல்லை. ஆனா மொத்த கும்பலும் வெளில தானே இருந்துச்சு. அவங்க யாருக்கும் எங்க அம்மா இருக்காங்களா செத்தாங்களான்னு கூட தெரியவே தெரியாது. யாருக்கும் தெரியாம அம்மா மட்டும் இவ்வளவு தூரம் போயிருக்காங்கன்னா தப்பு தானே? தப்பு சரியெல்லாம் அப்புறம் கோபி, இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்கன்னா எதுக்கு? என்னையோ சரவையோ நல்ல வாத்துக்க தெரிஞ்ச இவங்களுக்கு எங்க அம்மா மேல ஏன் அக்கறையே இல்லாம போச்சு? அலட்சியம் தான். இவங்களுக்கெல்லாம் மாணிக்கம் வேணும். ஏன்னா மாணிக்கம் வீட்டு பொண்ணை கட்டியிருக்கான். ஆனா மாணிக்கத்தை பெத்தவங்க வேண்டாம். அவங்க எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல. எவ்வளவு மோசமானவங்க. இவங்க பண்ணது எவ்வளவு கேவலமான விஷயம். உங்க பொண்டாட்டியும் சேர்த்து தான் சொல்றேன். அதுவும் கரெக்ட் தானே. தப்பு நடந்த இடத்துல விஜய் இருந்துச்சுன்னா அதுக்கும் அதுல பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். எங்க வீட்டுல எங்க அப்பாவை டயத்துக்கு கவனிக்கலனா எனக்கும் கோவம் வரும். அது மாதிரி தானே இதுவும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி ஒரு தப்பு நடந்துச்சுன்னு தான் தெரியல. என்ன காரணம் சொன்னாலும் இதை ஒத்துக்க முடியாது. சரி, இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நடராஜன் காணாம போயிருந்தா இப்படி எல்லாரும் அக்கறை இல்லாம இருந்திருப்பாங்களா? இல்ல. ஒருவேளை மாமா காணாம போயிருந்தாருன்னா சும்மா இருந்திருப்பாங்களா? எல்லாரும் ஒண்ணு கூடி ஒப்பாரி வச்சு ராத்திரி எல்லாம் அவங்களும் தூங்காம நம்மளும் தூங்க விடாம பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப எங்க அம்மா மட்டும் சரி, மாமாவை காணோம்னா நாமளே துடிச்சுப்போம். அதுல கொஞ்சமாவது அதான் மனசு வெறுத்து போய் போங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் மோசமா நடந்திருப்பேன். சரிண்ணே, தப்பு நடந்து போச்சு. இனிமே நம்ம அம்மாவை தான் முதல்ல சமாதானப்படுத்தணும். ஆமா, வேற வழி என்ன இருக்கு? இவங்க பண்ண தப்புக்கு நான் போய் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தணும். ஆனா அவங்க சமாதானம் ஆகணுமே. அம்மா கோவமா தான் இருப்பாங்க. மெல்ல மெல்ல பேச சரியாயிடும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அன்னைக்கு பார்த்தா ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்காங்க. இவங்களையும் நல்லபடியா கவனிச்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இது வரைக்கும் இங்க இருக்கேன். இல்லன்னா எப்போ பஸ் பிடிச்சு பாபநாசம் போயிருப்பேன். சரிண்ணே, அம்மாட்டையும் பேசுங்க, அண்ணியும் பாத்துக்குங்க. வரேண்ணே, வரேனே. அம்மா லீலா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேங்க. ஏங்க அந்த வீடு இல்லைன்னா வேற வீடு பார்த்து சொல்லிருக்கலாமே. அப்பா தான் அந்த வீட்டை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாருமா. ஹவுஸ் ஓனர் கூட அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனா உங்க அப்பா என்கிட்ட வந்து அந்த வீடும் பார்க்க வேணாம், வேற எந்த வீடும் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாருமா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, உங்க அப்பா தான் பார்க்க வேணாம்னு சொன்னாரு. என்னம்மா யோசிக்கிறீங்க? வேற ஏதாவது வீடு பார்க்கணும்னா சொல்லுங்க, பாத்துறேன். வேற வீடு பாருங்கண்ணே. சரிம்மா, பாத்துறேம்மா. வரட்டுமா?